ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பேஜ் நம்பர் 159. சம்பத்தாவிர்பாவக ஸ்வேன சப்தாத் முக்தः பிரதிஜ்ஞானாத் ஆத்மா பிரகரணாத். சம்பத்திய ஆவிர்பாவ ஸ்வேன சப்தாத். இது ஒரு அற்புதமான சூத்திரம். இது ஒரு முக்கியமான சூத்திரம். இந்த அதிகரணமே ரொம்ப முக்கியமானது. இது எப்பயும் ஞாபகத்தில் வச்சிக்க வேண்டிய ஒரு அதிகரணத்தில் இது ஒன்று. ஓகே, ஞானத்தோட பலம் வந்து மோட்சம். ஞானாத்தேவ மோட்சம். இது வந்து தெளிவாக இருக்கு. உபாசகன் வந்து டிராவலர் ஜீவா, சகுணமுக்தன். அவனுக்கு சித்தி உண்டு. அதில் புது ஸ்டேட்டஸ் உண்டு அவனுக்கு. ஒருத்தனாகலாம், 4 பேர் ஆகலாம், 1008 பேர் வரைக்கும் அவன் ஒரே நேரத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் இருக்குது. அதுக்கு நமக்கு வந்து இந்திரஜித் உதாரணம்லாம் இருக்குது. ஓகே, இங்கேயே நமக்கு சில சித்த புருஷரெல்லாம் இங்கே காட்சி கொடுத்தார், அங்கே காட்சி கொடுத்தார் அப்படின்னு. அதை வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம மோதிஜி வந்து டெக்னிக்கலாக பண்ணிட்டார். ஒரே நேரத்தில் 4-10 பக்கம் காட்டுற மாதிரி. ஸோ ஸ்பீச் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாகவும் அடாப்ட் பண்ண முடியும். அதுலேருந்து அது வந்து ஏஐன்னு அர்த்தம். அவங்க இதெல்லாம் இருக்கிறது. நிர்குண பிரம்ம ஞானம் அடைந்தவன் எந்த ட்ராவலும் பண்ணுவதில்லை. இது ஒரு மாறாத உண்மை. ஜீவன் முக்தன் இருந்த இடத்துலையே வந்து முக்தனாகிறான். அதுதான் பஜகோவிந்த முதல் பாட்டு பாடினோம். சத் சங்கத்துவ அதில் ஜீவன் முக்தன் வரைக்கும் சொல்லிடுறாரு சங்கரன்.
பியூட்டிஃபுல் ஃபுல் கம்ப்ரஸ்டு பேக்கடு ஸ்லோகா அது. ஓகே. அத்திர இக பிரம்ம சமஷ்ணுதே உபனிஷத்து வாக்கியம். ஓகே. இங்கே இப்பொழுது பிரம்மத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு. அப்போது அத்வைத பஞ்சரத்னம் ஒரு இவர் முண்டக்கண்ண இந்த அயோத்தியா மண்டபத்தினுடைய செக்ரட்டரி வந்து ராமசுவாமி. அவருக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒன்று இருக்குது, அது சொன்னதான் அவர் பேர் ஞாபகம். ராம் சமாஜில் அவர் இது போன 2010 கூட அவங்க ஃபேமிலியோடு வந்து கதா காலட்சேபம்லாம் பண்ண அவன் ஒய்ஃப். அவர் வந்து சடனாக வந்து அயோத்தியா மண்டபத்தில் ராம் சமாஜில் ஒருத்தர் வரல, உபன்யாசம் பண்ணுறவர் வரல, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன கூப்பிட்டாரு. எப்படி கதை இருக்குது பாருங்கள். சுதா அதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இருந்தேன். நான் சொன்னேன் அப்புறம் ரொம்ப தீவிரவாதி இந்த இது வேதாந்தவாதி, ரூம் விட்டு வெளியிலலாம் போக மாட்டேன். அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் ராம் சமாஜ். நான் வேணால் கிளாஸு எடுக்கிட்டேன் அப்படின்னு. பப்ளிக் ஜி அதுதான் எடுக்க வரும் எனக்கு, பப்ளிக் டாக் கொடுக்க முடியாது. எப்படி யார் சொல்கிறது இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுதா பாருங்கள். அந்த குரூப்பு அப்படிலாம் வர அப்புறம் எப்படியோ ஒத்துக்க வச்சு என் பொறுப்பு அது. நீங்கள் என்ன 2 கிளாஸ் எடுப்பேன் அப்படி. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உபன்யாசத்தை அப்போ கூட பிரசங்கத்தை தான் சொல்கிறாரு, கிளாஸு சொல்ல மாட்டாரு. பிரசங்கத்தை அப்படியே கண்டினியூஸாக விட்டு முடாமல் பண்ணுங்க. நான் எடுத்தோன்னே 2 கிளாஸ் இருக்கும், நடுவில் வந்து 10 நிமிஷம் கேப் விடுவேன். புரியுதா? யாரெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே மெதுவாக ஆற்றுக்கு போனோமோ அப்படியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் மெதுவாக நடந்து போயிடுங்க அப்படின்னு. கால்கள்லாம் வலிச்சதுன்னா எழுந்திரிச்சு நின்றுக்குங்க, ஆனால் நடுவில் மாத்திரம் போகக்கூடாது. அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் இதுக்கு முடிச்சோடனே இன்னொரு கிளாஸ் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கலாம். 5 பேர் இருந்தால் கூட போகிறோம். ஒருவன் உள்ளவரை ஒருத்தி உள்ளவரை வகுப்பு நடைபெறும். புரியுதா? இதெல்லாம் நிறைய பேர், நமக்கு கிருஷ்ணர் இருக்கார், இந்த பக்கம் பிரஜாபதி இருக்கார், எல்லாமே இருக்காங்க. அவர் திருப்பி நடுவில் விடாதீங்க, இன்னும் நான் எவ்வளோ வருஷமாக இங்கே செக்ரட்டரி தெரியுமா அப்படின்னு. அத்வைத பஞ்சரத்னம் ஓவர் நைட்டு அத்வைத பஞ்சரத்னத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் காப்பி கொடுத்து அதில் அந்த கிளாஸ் எடுத்தோம். அதுவும் சப்ஜெக்ட் எப்படி பாருங்க. நாகம் தேகோ நேந்திரியான்யந்திரங்கோ ந அகங்காரா பிராணவர்கோ ந புத்தி தாராபத்திய சேத்திர வித்த அதிதூரகா சாட்சி நித்யகா பிரத்யேகாத்மா சிவோகம். ஏன் பப்ளிக்கில் சொல்கிற விஷயமா இது? அதில் ஒரு விளக்கம் வேறு. புரியுதா? ஆனால் முதல் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடணும் இன்ட்ரோடக்ஷனை. புரியுதா? எழுந்திரிச்சே போகக்கூடாது, அப்படி பண்ணிடணும். புரியுதா? காலையில் நேற்று 3:30 4 மணிக்கெலாம் வந்துட்டுக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சொன்ன அது வேகம். புரியுறதா? அதனால் அதை சொல்லிடணும். நடுவில் போகவே இல்லையே அத்வைத பஞ்சரத்னம். அதில் என்ன சொல்கிறாரு? நாகம் தேகோ ந அகங்காரகா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நமக்கு ரொம்ப பிடிச்சது தாரா பத்திய க்ஷேத்திர வித்த அதிதூரம். ஃபேமிலி பத்திரம் சொத்து பத்து அதெல்லாம் அதிதூரம். ஆற்றுல தூரம், வீட்டில் தூரம் வந்தால் என்ன செய்வான்? தூரமாக உட்கார வச்சுடுவா. அதுக்கு பேர் தான் தூரம். வேதாந்திக்கு தூரம் என்ன? சொத்து பத்தெல்லாம் இருக்குல்ல, அது அதிதூரம். சும்மா யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். புரியுதா? யூசேஜ் அது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் அது. புரியுதா? அப்போ சம்சாரன்றது என்னது? கற்பனை. நான் கற்பனையா? எனக்கு வரக்கூடிய கஷ்டம்லாம் கற்பனையா? ஆமாம், கற்பனை தான், வேறு என்ன? நிஜமாக அது பிரம்மன் மாத்திரம்தான், ஒரே ஒரு பிரம்மன். அது ஒரே ஒரு பிரம்மன், அது ஒன்று தான் நிரந்தரம், பர்மனெண்ட்டு. 2 பர்மனெண்ட் இருக்க முடியாது.
புரியுதா? கல்பிதம், டெக்னிக்கலாக சொல்கிறதா கல்பிதம், நீ ஏற்றி வைத்து இருக்கிறாய். ஓகே, உன்னை பற்றின அஜ்ஞானத்து மூலயமா, ஆத்மா அஜ்ஞானத்து மூலயமா, எப்படி விஞ்ஞானிகள் வந்து இந்த இந்த தியரியெல்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த என்ன தியரி அது டமால் வெடிச்சத பிக் பேங் தியரி அப்படிலாம் சொல்லியிருக்கான். கடைசியில் கன்க்ளூஷன் பண்ண அன்சர்டனிட்டின்னு அந்த எல்லா சயின்டிஸ்டும் கடைசியில் என்னடா கன்க்ளூஷன்னா எங்களால் சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் பின்னாடி வரவும் சொல்லுவாங்க அப்படி. அப்படியே இது வரைக்கும் சொன்ன பாடே இல்லை, புரியுதா? ஆனால் நம்மால் இதுதான் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ கற்பனையான கல்பித சம்சாரம் நீங்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் மோட்சம். புரியுதா? நீ ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கல, இமேஜினரி செல்ஃபிஷ், அதுக்கு பேர். ஸோ அப்போ வந்து இது இருக்குல்ல, உபாவிஷத்து விசுருஜ்ய சச்சரம் சாபம் டு எத்திர பார்த்தோ தனுர்தரா, இவ்வளோதான் பகவத்கீதை. தூக்கி போட்டான் இல்லை முதல் அத்தியாயத்தில், கடைசி அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் அப்படி தன்னூர் புரியூர் இல்லை. அங்கே என்ன வருமா, ஸ்ரீர் மகாலட்சுமி வரும், விஜய் சக்ஸஸ் வரும், பூதிகை பெருமை வரும், துருவாமதி நீதி, நீ சொன்னது நீதியாக இருக்கும். புரியுறதில்ல? கன்க்ளூஷன், கீதையோட கன்க்ளூஷன் இன்றைக்கி நம்ம சாயந்தரம் சொல்ல போகிறோம். உனக்கு வந்துன்னா இதெல்லாம் கிடைக்கும், வரலைன்னா கட்டடிச்சிட்டுனா அவ்வளோதான். புரியுதா? அதனால் கற்பனையில் இருந்தால் வெறுத்து கொட்டுறது, இந்த மயிர்கால்லாம் இப்படி குத்துறது. தாத்தா செத்து போயிட்டாருன்னா இவர் மாத்திரம் சாக மாட்டாரான். எப்படி என்ன கற்பனை பாருங்கள். கற்பனையில் இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டவன் அர்ஜுன மாதிரி இருக்கக்கூடாது, பெரிய ஆள் இல்லையா அவன். அதனால் நம்மளுடைய கற்பனையை விட அவனுக்கு கற்பனை அதிகம். ஓகே, அதை நீக்கிறது குருநாதர் அவன் சத்தியமாக வச்சுருக்க கற்பனையை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அவன் கூடவே போய் ட்ராவல் பண்ணுவார். புரியுதா? ஆமாம், வெரி டிஃபிகல்ட் லைஃப், வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு. ஸோ அதனால் உபக்கிரம கற்பனையில் இருந்த தேர்தட்டில் இருந்த அர்ஜுனன் உபசம்காரத்தில் வில்லேந்திய அர்ஜுனனாக மாறிட்டான். புரியுதா? அதுதான் ஞானத்துக்கு முன்பு சம்சாரி அர்ஜுனா, ஞானத்துக்கு பிறகு அசம்சாரி அர்ஜுனா. ஓகே, இதுதான் தாத்பரியம். ஓகே, அதனால் இது வந்து இது புரியணும். சம்சாரி அசம்சாரி எப்படி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்றத இது ஒரு உதாரணம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நம்ம ஆசிரமத்தில் வந்து பெரிய பாரத மாதா கோயில் கட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி புதராக இருந்தது. அங்கே ஒரு 2 பாம்பு வந்தது. அப்படியே இடக்கலை பிங்கலை இருக்கும்ல, அந்த மாதிரி மேலே அப்படி எழுந்திரிச்சு இப்படி நிற்கிது. அப்படி பாம்பு இல்லை இடிக்குதான்னு பார்த்தேன். ஸோ எல்லோரும் வந்து இருளுன்னு கூப்பிட்டேன்னு நான் இப்படி நமஸ்காரம் பண்ணுறேன்னு. இதெல்லாம் நான் புராண இதிகாச எஃபெக்டு. இப்படிதான் யாரோ ரிஷிகள் 2 பேர் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த இடத்துல தான் பாரத மாதா கோயில். அப்புறம் ஃபோன் பண்ணி இருளெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணி எல்லாம் அதுக்குள்ளே அது போயிடுது. அது பெரிய பாம்பு, 2 பெரிய பாம்பு. ஸோ இப்போ இந்த கயற்றில் இருக்குல்ல, கயத்தில் மகேஸ்வரி ஒருத்தி வந்தான். அங்கே ஒரு கயிறு மாதிரி இருந்தது. அவள் போகும்போது இப்படி ஏன் தட்டிட்டு போவாள். அப்படி போகும்போது அங்கே ஒரு கயிறு இருந்தது. இப்படி அந்த கயத்தை பிடிச்சா அது நெளிஞ்சுது. அது பாம்பு இல்லை. அந்த பாட்டு உங்களுக்கு நாளைக்கு பாடுவோம், புரியுதா? இன்றைக்கி பாடுவோம், நாளைக்கு பாடுவோம், புரியுதா? இன்றைக்கி முந்தி சொல்லிட்டாரு, நாளைக்கு பாட போகிறத, புரியுதா? அந்த அது வந்து பாம்பில் கயிறு பார்த்துட்டா அது ஆபத்து. கயத்தில் பாம்பு பார்த்து பயந்து அதுக்கப்புறம் அது கயிறுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அது கயிறு தான் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய சம்சார அந்த பயம், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைலாம் என்னது? கயற்றினில் பாம்பை பார்த்தது போல. நான் அங்கே பேக்கில் இந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்தேன். நான் இது கிளாஸ் பேக். இது
இதுக்குள்ளே ஒரு பாம்பு வச்சுருந்தேன் நான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். சங்கு இருந்தது, மாலை இருந்தது. இது என்ன மாலை? கோழி குண்டு மாதிரி. அது ஒரு மாலை ஒன்று பெருசாக இருக்குல்ல, கோழி குண்டுன்னா. கோழி குண்டு இல்லைடா, அது வந்து மாலை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவன் பாரு சாது உக்காந்துருக்காரு பாரு, அவனும் அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணான். அப்புறம் திருப்பி கை விட்டான், பாம்பு வந்தது. அவனால் கற்பனை கூட எல்லாமே கான்ட்ரடிக்டாக இருக்கிறது. வசதியாக சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பாம்பை போய் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் சடனாக ஏரில் வந்து இப்படி பாம்பை போட்டிங்கன்னா பயப்படுவாங்க எல்லோரும். பிடிங்கி வச்சுக்கிட்டான், போயா கயிறு பாம்பு தானே எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது அவனுக்கு பாம்பாக தெரியுது. புரியுதுதா? அவனுக்கு ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்டேன், நான் வரணுமா? இல்லை நாங்களே பார்த்துக்குறோம். அந்த கயிறு பாம்பு எத்தனை தடவை நீங்கள் சொல்லிருக்கீங்க? அப்போ பயந்த போதும் அது கயிறு, பயம் நீக்கின பிறகும் அது கயிறு தான். முன்னாடி அப்போ இப்போ மோட்சம் என்ன? அந்த பயத்தை நீக்கிறது தான் மோட்சம். பிரச்சனையே உனக்கு இல்லைடி, புரியுதா? தங்கம் உனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியா சொல்கிறீங்க? நிஜமாவே இல்லையாம்மா? நிஜமாக இப்போ தான் பொய்யா சொல்கிறேன் நான். அப்பப்போ பிரச்சனை வரும், அப்படி சொல்லுங்கள். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. எப்பவுமே பிரச்சனை. இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும். அந்த சம்சயம் மோகம் நாசம் ஆனவுடனே அது எல்லாமே உனக்கு சம்சயமாக போயிடும். புரியுதா? இது 2.5 நாட்டு சனி இருக்குது, அப்புறம் 7.5 நாட்டு சனி இருக்குது. திரும்ப உங்களுக்கு சனி ஜன்ம சனி, அது வந்து பவுசு. புரியுதா? 3 சனி சொல்லுவாங்க, அது இப்போ சொல்லக்கூடாது, அது ரெக்கார்ட் ஆகிடுது. அதனால் இது வந்து முதல்ல சனின்னா என்னன்னு புரிஞ்சுங்கன்னா, சனினா ஸ்லோவாக போவோம். சனி இல்லை சனி எது பண்ணினாலும் இது தண்ணி கூட்டுரு எடுத்துகிட்டு வாடான்னா நாளைக்கு எடுத்துகிட்டு வருவான், அந்த மாதிரி ஆள். ஸோ அதுக்கு பேர் அது சனி. இதெல்லாம் வந்து அதாவது கீழே இருக்கவங்களாம் விட்ருவான், அதுக்கப்புறம் கிரகத்துக்கு போவான். புரியுறதா? அப்புறம் என்னை படைச்சானே, ஏன் என்ன மாத்திரம் இப்படி படைச்சான், அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்பான். எல்லாரையும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். புரியுதா? இதே இடத்துல தான் சுவாமிஜி சொன்னார். ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், சுவிட்சர்லாந்துலேருந்து வந்துட்டு நான் ரிஷிகேஷில் அமைதியாக இருக்கிறதுக்காக வந்தான். ஒரு இங்கே ஒரே கும்பல் போகிறது வரதெல்லாம் கத்திகிட்டே இருக்கிறது, சைலண்ட்டே இல்லை. அவன் வந்து சுவிட்சர்லாந்தில் யோசித்தான், ரிஷிகேஷ்ன்றது ரிஷிகளோடைய இடமா இருக்கும், ரிஷிகேஷ் தான் இருக்கிறது இங்கே. அதுக்கப்புறம் இங்கேருந்து உத்தரகாசிக்கு போயிட்டான், அங்கே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். அங்கேயும் வந்து அவனுக்கு ஒரே கும்பல் சத்தம் பிடிக்கல, அவனுக்கு கோமுக்கு போயிட்டான். மேலே அங்கே சில பறவையெல்லாம் கிச்சு கிச்சு கிச்சு, சே நம்ம ஊரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டானா. சம்சார தாக்கம், கற்பனை. புரியுதா? அதனால் எல்லாமே கற்பனை தான். நீ வந்து அது சத்தியமாக நினைக்கிற வரைக்கும் பரிகாரம் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, நம்மளுடைய கன்ஃபியூஸை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு பிராயச்சித்தெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லணும். புரியுதா? அப்புறம் மெதுவாக குவாலிஃபைட் பண்ணி தகுதி ஆக்கிட்டே வரும். அதுபோல் நம்ம சம்சாரத்தில் முன்னாடி கூட சம்சாரியாக இருக்கும்போது கூட யூ ஆர் த ஜீவன் முக்தன். சம்சார ஞானத்தினால அஜ்ஞானம் நீங்கின பிறகு கூட யூ ஆர் த ஜீவன் முக்தன், பர்மனண்ட் ஜீவன் முக்தன் மனுஷன். புரியுதா? நீ முக்த துரியகா. புரியுதா? நீ குழந்தை பேர் துரியன் மாத்திரம் இல்லை, நீயும் தான் துரியன்,
உங்கள் வீட்டுக்காரர் தான் துரியன், உங்கள் குடும்பமே துரியன், உங்கள் வம்சமே துரியன், உங்களை சொந்தக்கார அந்த வீடு பக்கத்தில் ரோட்டில் எல்லாருமே துரியன். ஐய துரியன்னு கூப்பிட்டா எல்லோரும் வரணும். அப்போ புரியுதா? எப்பவுமே நம்ம வந்து துரிய ஆத்மா, புரியுதா? துரியன் மாற்ற தான் இருக்குது. அப்புறம் அதனால் இது வந்து ஸோ இப்போ வந்து துரியன் பேர் வச்சுருக்கோம்ல, அது வந்து வாட்சியார்த்தம். சப்போஸ் அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு குரு அடைஞ்சு வகுப்புக்கெல்லாம் போய் எல்லாம் முடித்து அது வந்து துரியன் சதுஷ்பாத் அப்படி புரிஞ்சுதுன்னா அது லட்சியார்த்தம். வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம். இது நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ எங்கெல்லாம் வாட்சியார்த்தம் தகராறாக இருக்கோ இப்போ நமக்கு வாட்சியார்த்தம். ஏன் நம்ம ப்ராப்ளம் வந்து சத்தியமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வாட்சியார்த்தத்தில் சரியில்லை, அப்போ லட்சியார்த்தத்துக்கு போய் ட்ரை பண்ணணும். லட்சியார்த்தத்துக்கு என்ன செய்யணும்? ஆத்ம விசாரத்துக்கு வரணும். ஓகே, ஆத்ம விசாரத்துக்கு வந்தால் லட்சியார்த்தம் புரியும். அது வரைக்கும் நீ சம்சாரியாக இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ஐயம் பிரம்ம யோகானந்தா. பிரம்ம யோகானந்தன்றது வாட்சியார்த்தம். ஆனால் கிளாஸில் பிரம்ம யோகானந்தா யார்? லட்சியார்த்தம். புரியுதா? இப்படி நீ வாட்சியார்த்தத்தை போட்டுக்கலாம், லட்சியார்த்தத்தில் போட்டுக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதுன்னா போடணும். அதனால் வந்து இது வந்து உடம்பை ரொம்ப ஆழமாக விசாரிக்க கூட சொல்லிருக்கேன், ஆரம்ப கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். அதனால் ரொம்ப உடம்பையே விசாரிச்சுன்னு தான் வாட்சியார்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து அவள் வந்து கயிற்றில் பாம்பை பார்க்கிறாள். ஓகே, இந்த ஜீவனில் உடம்பை பார்க்கிறாள், அந்த உடம்பிற்குள் ஆத்மாவை பார்க்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்துக்கணும். வாட்சியார்த்தத்தில் சொல்கிறாங்க, நம்ம வந்து லட்சியார்த்தத்தில் பேசக்கூடாது. இப்படிதான் வாட்சியார்த்தத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவங்களுடைய மனோநிலையில், மற்றவங்க மனோநிலைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். புரியுதா? அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அப்போ கல்பித்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானம் இருக்கும்போதே சதுஷ்ட துரிய ஆத்மா தான் இருக்கிறது. சில பேர் இப்படி வச்சுப்பான், துரியம் வித்து ஸ்தூல சரீரம். எப்படி அப்படி வச்சுக்கிறீங்க? அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு. அது வந்து அஜ்ஞானம். ஓகே, ஸோ நான் ஆத்மன் தான், அதுதான் சொல்லிட்டீங்களே, ஆத்மான்னு சொல்கிறீங்களே. ஆத்மாவோட சேர்த்த சரீரம், ஆத்மாவோட ஃபேமிலி. ஓகே, இந்த பக்கம் நார்த்தெல்லாம் வந்து ஃபேமிலி நேம் இருக்கும். ஓகே, அதுவும் சேர்த்து போட்டுப்பான். ஸோ இப்போ என்ன போட்டுப்பான்னா நித்யானந்த எக்கிடேன்னு போட்டுப்பான். புரியுதா? நித்யானந்தா ஆத்மா, அதோட எக்கிடே குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த ஆத்மா எந்த குடும்பத்தை? எக்கிடே ஆத்மா. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தோடு சேர்த்து இந்த ஆத்மாவும் சேர்த்துப்பான். புரியுது? அப்போ ஆத்மா ஸ்டேட்டஸு கல்பித்த விஸ்வத்துவம், கல்பித்த தைஜஸ்துவம், கல்பித்த பிராஜ்ஞத்துவம் ஸ்டேட்டஸு இருந்தது, ஞானத்தினால் டிஸப்பயர் ஆகிவிட்டது. இப்படிதான் நாந்த பிரஜம் ந பகிஷ் பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரஜானகணம் நா பிரஜம் அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அசிந்தியம் அவ்யயம் அவ்வுபதேசம் அகோத்திரம் பிரத்யேசாரம் பிரபஞ்சோபசமம். ஓகே, சாந்தம் அமைதி ஸ்வரூபம், சிவம் மங்களஸ்வரூபம், அத்வைதம் இரண்டற்றது, சதுர்த்தம் மன்யந்தே. துரியனா நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. மன்யந்தேன்னா நாம் வந்து நினைச்சிருக்கோம், அப்படி நினைக்கல. சதுர்த்தாத்மா மன்யந்தே, நீ உறுதியாத. அதனால தான் உபநிஷத்து கடைசியில் முடிக்கும் போது சக ஆத்மா சக விஜ்ஞேயா, அதுதான் ஆத்மா, அதுதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த இதில் இந்த கூகுளில் போயிட்டு அது என்ன சொல்லுவீங்க, இந்த புது சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறீங்களா, புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு கொண்டு வந்து போட்டுருவான் ஃபஸ்ட்டு. இந்த பெரியவாளுக்கு போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்க மெம்பருக்கெல்லாம் போட்டு அவங்களாம் உயிரோடு இருந்தாங்கன்னா திருப்பி எனக்கு கொண்டு வந்து போடு. என்ன சுச்சிப்பியா? ரெசிபி சுச்சி.
நியூ ரெசிபி. இப்போ ஆமாம், நான் ஒரு ஆள் பக்கத்தில் நிரஞ்சன் பக்கத்தில் வச்சுப்பேன், அது தம்பிக்கு போடுங்க அப்படின்வேன். அவன் மூஞ்ச பார்ப்பேன் நான் சாப்பிடும்போது ஏதாவது வருதான்னு. புரியுதா? அவன் இருக்கானு, அவன் ஸ்தித பிரஜன், முகத்தில் காட்டவே மாட்டான். அப்படி பல தடவை ஏமாந்தது உண்டு. புரியுதா? ஸோ அப்போ முக்தினா என்ன சுவாமி? முக்தி இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் நேச்சர். முக்தினா என்ன? நீ உன்னுடைய ஒரிஜினல் நேச்சர் இருக்கு இல்லையா, அதை மறைச்சி வச்சிருக்கிய அஜ்ஞானத்தினால. அந்த அஜ்ஞானம் நீக்கின பிறகு, அறியாமை நீங்கின பிறகு, உன்னுடைய சொரூபத்தை, பழைய சொரூபத்தை புது ஸ்டேட்டஸாக ஆக்குறது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. முக்தி இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஒரிஜினல் நேச்சர். இது மட்டும் இல்லை, வியாசாச்சாரியர் என்ன கூறுறாரு, உபலட்சமாக அதை விரிவுபடுத்தி விசாரம் செய்து வா அப்படின்றார். எனது நிஜஸ்வரூபம் வெளிப்படுவது எதுவோ அதுக்கு பேர் முக்தி. என்னுடைய ஒரிஜினல் நிஜஸ்வரூபம் இருக்கோ அது வெளிப்படுறதுக்கு பேர் முக்தி. அதுக்கு பேர் முக்தி. அப்புறம் அதாவது தவறான மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறது எதுவோ அதுக்கு பேர் முக்தி. இவனுடைய சம்சாரம் வந்து அகம் சுதபுத்திரஹா கௌந்தேயா இது ராதேயா அப்படின்றான். அவனும் இருக்கான ஆப்போசிட் பையன் அர்ஜுனன், ஏ ராதே சுதபுத்திரன் அப்படின்னு சொல்லுவான். ஓன் பிரதர், எல்டர் பிரதர், எல்டஸ்ட் பிரதர். புரியுதா? ராதையன் அகன் ராதையன். ஸோ ஆனால் இவன் சத்திர ரத்தம் ஓடுறது, அப்போ ரத்தம் கொதிக்கும். புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அநேகமாக ரத்தம் கொதிக்கிறது, வீறு கொண்டு ஆடுறது. என்ன, எனக்கு கோபம் வந்து ஒரு நேரத்தில் 7 டீ குடிச்சிருக்கான். அந்த டீ கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்தான், அந்த ஐநாவரத்துலேருந்து வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. டீ ஒருத்தர் திட்டார் என்ன. அப்போ தான் ஓ இதெல்லாம் திட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் திட்டே கிடையாது, உபநிஷத் சொல்கிறது தான் திட்டுறது. மூடா இடியா அப்படிலாம் சொல்கிறது, இதுக்கு பேர் தான் திட்டு. அங்கே லோக்கலில் பேசுகிறதெல்லாம் திட்டு கிடையாது. புரியுதா? அதெல்லாம் வாச்சியார்த்தம். புரியுதா? அப்போது நம்ம வந்து ரோஷம் இதெல்லாம் வரும், வீரியம்லாம் வரும். அதெல்லாம் வர வரைக்கும் நீ அஜ்ஞானத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ அஜ்ஞானத்தை எங்கே வேணால் ப்ரூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? நிறைய இடத்துல வந்து இதில் தான் இருக்கோமா நம்ம. அப்போ நம்ம முக்தனே ஆகலையா? கர்ண மகாராஜாவுக்கு அப்படியே ஒரு பொங்கி வருது. புரியுறதா? இதெல்லாம் ஒரு ஸ்டோரி வந்து படுவா கிருஷ்ணன் இருக்கான்ல, அவனுக்கு தெரியும் இதெல்லாம். கடைசியில் போய் சொல்கிறான், அவனு உங்கள் புள்ள தான் அப்படின்னு. அப்புறம் அது ஜஸ்ட்டு தவறான நோஷன். நான் வந்து கவுந்தேனா இருந்து ராதேன்னா நினச்சிருந்துருக்குது, ஒன்லி ஃபார் ராங் நோஷன். அவன் போய் ப்ரூவ் பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே அவன் மனசில் இருந்த சம்சாரம் போயிடுத்து. புரியுதா? அவள் குந்தி வந்து நீ வந்து ஆள் தர்மன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். புரியுதா? ராஜ்யத்தை அப்புறம் சண்டை போடாமல் போயிடுவான். நமக்கு வந்து விஸ்வரூப பாராயணம் பண்ண முடியாது. அப்புறம் இன்றைக்கி ராத்திரி வேறு பண்ண போகிறோம். புரியுதா? அதனால் வந்து இதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டியில் எங்கே யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க. ஆப்போசிட் பார்ட்டிலே இருப்பாங்க. அதனால் கர்ணன் சொன்ன, நீ நான் சாகிற வரைக்கும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு உறுதிமொழி வாங்கிட்டான். புரியுறதா? இப்போ அர்ஜுனன் திட்டினா தம்பி திட்டுறான். எப்படி தம்பி தானே திட்டுறான் அப்படின்னு. இப்போ உனக்கு பொங்கிலாம் வரல. புரியுதா? நீ இதை மாத்திரம் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டீன்னா, மருமகள்கிட்ட கற்றுட்டீங்கன்னா, இது ரெண்டும் ஒரே ஜீவா தான், இல்லை ஒரே ஆத்மான்னு புரியாதது, ஒரே ஜீவா தான் புரிஞ்சுக்கிட்டா, சரீரம் வேறுன்னு புரிஞ்சிட்டாலே போகிறோம், எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். புரியுதா? சிம்பிள் விஷயம். இப்போ இதுக்கு போய் யாராவது போய் சண்டை போடுவாங்களா வீட்டுக்குள்ளே? இல்லை, எனக்கு முக்தன் வரலையே, இந்த அஜ்ஞானம் நீங்களையே, இது கைத்தை வந்து பாம்புன்னு சொல்லின்னு இருக்கேனே, இது என்ன மண்டுத்தனமாக இருக்கிறது அப்படின்னு நீ அதிலும் ஒரு தூக்கம் வராமல் சாப்பிட முடியாமல் அப்படியே இதுவாக இருந்ததுன்னா அது நீ சமத்துன்னு. ஓகே, அப்போ டாபிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை குவாலிஃபை பண்ணுறேன். இவர் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறேன்?
குவாலிஃபை பண்ணு. அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கல் வந்து இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் அது இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி குருக்கிட்ட சொல்லி அவரை வேற சம்சாரி ஆக்கி அப்போது இந்த ராதையன் வந்து கர்ணன் ஒரு மாற்றமும் நடக்கலை. கர்ணன்கிட்ட எந்த மாற்றமும் நிகழலை. ஒன்லி அவனுடைய மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் ஆகும். இப்போ ஒரிஜினல் அந்த கவுந்தையனை ஆயிட்டான். புரியுறதா? ராதையன் என்ற தப்பான மிஸ்கன்செப்ஷன் போன பிறகு என்ன நடந்தது? கவுந்தையன் என்ற நிஜமான ஒரு ஒரிஜினேஷன் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. அப்போ ராங் நோஷன் சேஞ்சு தான் எந்த ஒரு நியூ ஸ்டேட்டஸும் வராது. ஓகே, இது வந்தால் என்ன ஆகும் ஜி? இந்த ராங் நோஷன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உபரராம உபனிஷத் சொல்கிறது ததாக ஆஸ்வலகா உபரராம ததோ ககோல கௌஷிதக உபரராம. இந்த யாக்ஞவல்கியர் சொன்ன பிறகு, ஞானத்தை சொன்ன பிறகு, இந்த குஷிதகருடைய புள்ள ககோலர் மௌனமானார். அப்படி இந்த பிருகதாரண்யத்தில் வரும். புரியுதா? இந்த விஷயம் வந்து புரிய எதிர்த்த ஆள் கத்துன்னு கத்தினா கூட அப்படியே இருப்பான். நீ ஒருத்தர் கத்தும்போது என்ன பண்ணோம்? நிச்சலமாக பார்க்கணும். இப்படி பாரு, நீ ஒரு தடவையாவது ஆத்திரம் இல்லாமல் பாரு, அப்படியே அடங்கிடும். ஞானின்னு நினைப்பேன் உனக்கு. அந்த சாமியார் என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு? இது வேற, இது தெரிஞ்சதுன்னா புரியுறதா? அதனால் ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும். புரியுறதா? ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். அப்போ நிஜஸ்வரூப்பம் வெளிப்படுவது எதுவோ அதுக்கு பேர் முக்தி. தவறான கருத்தை நீக்குவதுக்கு பேர் மோட்சம். புரியுறதா? அப்போ இதுதான் ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா யுவர் மைண்டு, மனசு அங்கே சஞ்சலமாகாது, கொதிக்காது, புரியுதா? தகராறு பண்ணாது, டிஸ்டர்ப் ஆகாது, சைலண்ட். எல்லோரும் மாதிரி இருப்பேன். ஒன்றும் பெரியெல்லாம் மாறுதெல்லாம் இருக்கும். உள்ளே இருக்கிற விஷயம் இன்ஜின் வந்து சூடு தனியும். புரியுதா? நார்மலாக இருப்பேன். ஓகே. ஸோ உபதேசம் ஆன பிறகு அவன் புரிஞ்சுட்டான். அப்போ மௌனம் தான் இந்த புது ஸ்டேட்டஸ்ஸு. புரியுதா? அமௌனம் மௌனம் அப்படி உபநிஷத்து வாக்கியம். அங்கே என்ன சொன்னோம்? சிரவண மரணத்துக்கு பிறகு மௌனம் சென்றது நிதித்தியாசனம். இப்போ எல்லாருமே வந்த ரிப்போர்ட் என்ன? எல்லாமே புரியுறது ஜி, புரியுறது, ஆனால் அதில் நிற்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் நமக்கு எல்லாருக்குமே ஞானம் வந்துடுது. இந்த ஞானம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. புரியுதா? ஒன்றுமே புரியல, ஞானமே வரலன்னு சொன்னால் அதை விட ஒரு கோடாலி எடுத்து என்னை வெட்டிடலாம். நீ இத்தனை கிளாஸ் எடுத்து இத்தனை இது வகுப்பு எடுத்து இல்லை, ஞானம்லாம் நீ சொல்கிறதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது, உனக்கு ஞானம் வந்துடுது. இப்போ ஞான நிஷ்டையாகணும். புரியுதா? அதுக்கு குவான்டிட்டி டைம், குவாலிட்டி டைம் கிடைக்காதவங்க சந்தர்ப்பம் இப்போ வரணும். புரியுதா? அவ்வளோதான் வெயிட்டிங். இப்போ புரியுதா? சந்தர்ப்பம் பகவான் கொடுத்துருக்கான். பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சி 4 கையிலையும் பிடிச்சி அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் இல்லைன்னா நீ எப்படிப்பா இருப்ப? இப்போ வேறு ஃபோனு, நான் எப்படிடா இருக்கேன், இதெல்லாம் இருக்கியா, பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு. அவன் உன்னோட நல்லா பத்திரமா இருப்பான். புரியுதா? அதனால் ஒரு பெரிய எமோஷ்னலாக இல்லை, எமோஷ்னலாக இது வேறு பண்ணுவாங்க, அட்டாக் வேறு பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஓகே. அதனால் ஸோ நான் என்னுடைய டைலாக்கு, பஞ்சு டைலாக்கு சொன்னாங்களே நேற்றுக்கு, அதில் ஒரு டைலாக்கு, நான் எனக்கு எப்பயுமே நஷ்டம் ஆனது கிடையாது. நான் கடன் கொடுத்தது கிடையாது, கடன் வாங்க கிடையாது, எப்பயுமே சர்ப்ளஸ். அதே போல் வகுப்பு மேலே வகுப்பு எடுக்கிறேன், ராத்திரி பகல் இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுங்கெல்லாம் ஒரு சுவாமி அம்மா வந்து சொன்னாங்க, ஏன் சுவாமி 8 கிளாஸ் எடுக்கிறீங்க? ஆனால் இது இன்னும் அக்கிரமத்துக்கு 8 கிளாஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த அம்மாவில் பொறுத்துக்கவும் முடியல. சாப்பிடும்போது மொத்தம் நம்ம வெளியே வருவோம் அந்த பிறவத்தில். அந்த சுவாமி அம்மா வந்து ரூமுக்குள்ளே வந்து சத்தம் போட்டது. 8 கிளாஸ்லாம் ஒரு கிளாஸ் கூட அதுக்கு மண்டலை ஏறாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல நான் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அதுக்கப்புறம் வேதாந்த டீச்சர்.
என் சொந்த அனுபவத்தை சொல்ல. நீ சின்ன பையனாக இருக்க, நீ உனக்கு ஆர்வ கோளாறுல நீ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இப்படி புரியுறதா? புக்கில் வேறு அடித்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு எப்படி சொல்கிறது? சரி நீ கேட்க மாட்ட போல இருக்க அப்படி சொல்லிட்டு மஞ்சள் பால் ராத்திரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவா குடிக்கிறதுக்கு. தொண்டையெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு. புரியுதா? இதெல்லாம் நான் சின்சியராக பண்ணால் எல்லாமே கிடைக்கும். புரியுதா? கிடைக்கிறதுக்காக பண்ணக்கூடாது, கிடைக்காது. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து என்ன சொல்கிறதுனா, நஷ்டமாகாது ஓய், நஷ்டமாகாது நான் பண்ணுறது. ஏன்னா நீ ஆல்ரெடி ஜீவன் முக்தன் தான். புரியுதா? அதை தான் நான் டீச் பண்ணுறேன். புரியுதுப்போ? நஷ்டமே ஆகாது. உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, புரியலன்னா கூட நீ ஜீவன் முக்தன் தான். எனக்கு நஷ்டம் ஆகாது. இல்லை நம்ம போட்ட முதல் வந்து நான் நாசமாக போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நிஜமாகவே சர்ப்ளஸ் நேற்று பார்த்தேல. புரியுதா? இது வந்து அப்போவே தெரிஞ்சுட்டு தான் இதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போட்டு இப்போது எஃபர்ட்லாம் போடுறது. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆத்ம விசாரம். நஷ்டமாகாது. ஓகே. அப்போ வந்து சப்போஸ் அவன் கிளாஸு கேட்குறத நிறுத்திட்டான்னு வச்சுக்கோ, அப்போ இப்போ என்ன பண்ணுவேன்? அதிர்ச்சியாக ஆக மாட்டேன். அவன் வந்து ஜீவன் முக்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு அப்படி நான் புரிஞ்சுப்பேன். புரியுதா? ஏன் வரல? இப்போ அவன் ஞானி ஆகிட்டான், அப்படியே ஆகிட்டான், போயிட்டான், கிளம்பி போயிட்டான். புரியுதா? அப்படி அப்போ தத்துவமசி டீச்சிங் புரிஞ்சாதான் மனசுக்குள்ளார சைலண்ட் ஆகும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் மனசு கத்திக்கிட்டே இருக்கும். நீ கண்ணை மூடி தியானத்தில் இருந்துன்னா மனசு பேசிகிட்டே இருக்கும். புரியுதா? அது பேசிட்டு ஐயோ நம்ம யாரோட வேணால் பேசலாம், நம்ம மனசோடு பேசுனா நம்மளோட உண்மையெல்லாம் எடுத்து சொல்லுவோம். அது ரொம்ப தாறுமாறாக இருக்கும். புரியுதா? நம்ம நெரூரில் ஒருத்தர் வந்து கடைசியில் ஒரு 85 வந்து சொன்னார், ஜி கஷ்டப்பட்டு இப்போ மனசை அடக்கிட்டேன், எதுவுமே வரதில்லை, சைலண்ட் ஆகிடுச்சு. இதான் லாஸ்ட் இல்லை, அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைல்ல. 85 எதையாவது சொல்லி அவர் கடைசி காலத்தில் நிர்கதியாக சாகிறத விட உங்களுக்கு மோட்சம் வந்துடுச்சு அபயம் வை ஜனகான்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். புரியுதா? மனசு மாதிரி தான் வந்திருக்கு. மனசே வந்து ஏஐன்னு சொல்லியிருக்கேன். ஏஐன்னு புதுசாக ஒன்றும் படிக்க வேண்டாம். உன் மனசை ஸ்டடி பண்ணினா அதுக்கு பேர் ஏஐ. ஏஐன்னு என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எங்கே இருக்குது? ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது. புரியுதா? அதை போய் வெளியில் போய் படி. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகே. மனோ புத்தி சித்தானி நாகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இது என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்மா லட்சியார்த்தம் பரமாத்மா. இதை தான் பகவத்பாதால் முதல் அத்தியாயம் 3வது பாதத்தில் 19வது சூத்திரத்தில் விளக்குனா அப்படி விளக்கினார். அந்த உத்தராட்ச ஆவிர்பூதகா ஸ்வரூபஸ்து அப்படின்னு சொன்னார். அது தகராதிகரணம். அதுக்கு பேரே தகராதிகரணம். தகரம் பிடிச்ச தகராறு பிடிச்ச கரணம் அப்படி சொல்லக்கூடாது. தகராகாச அதிகரணம் அப்படின்னு புரியுதா? அதனால் இது நல்ல வாச்சியார்த்தமும் லட்சியார்த்தமும் நீ புரிஞ்சுட்டுன்னா இதனுடைய விஷயத்தை. இப்போ மோக்ஷன்றது நாட் நியூ ஸ்டேட்டஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இது கரெக்டாகிடும். அப்போ மோக்ஷன்றது ஏதோ ஒரு புதிய நிலையை அடைய போகிறதில்ல. அது புரியுதா? அதுவும் நீ வந்து ஃபோனில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுற பாரு, அது வந்து இம்பர்மனன்சி. ஓகே, ஒரு நாள் கூட தங்காது. சரி வச்சுக்கலாம், சேவிங் பண்ணலான்னா ஸ்டேட்டஸை அனிமேல் சேவிங் பண்ண முடியல, சேவ் பண்ணாது. ஏன்னா அது ஸ்டேட்டஸ். அது புரியுதா? அது போய்டும். அது டெம்பரவரி. இந்த அனித்தியத்தை புரிஞ்சுக்கிறது இதை விட ஒரு சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது. டெய்லி ஸ்டேட்டஸ் போடுறிய டிஸப்பயர் ஆகிடுது. புரியுதா? நீ என்ன பண்ணுற? அதுவே சத்தியமாக அப்போ ஏன்னா ஸ்டேட்டஸ் போட்டியா அது போயிடுத்துடா அப்படின்னு. ஆமாம் ஜி போய்ட்டு இது கூட இன்னும் தெரியாமல் நீங்கள் பேசின்னு இருக்கீங்கன்றான். அப்படியாச்சு. வாச்சார்த்தியே லட்சியார்த்தமாக பேசின்னு இருக்கான். அவங்ககிட்ட என்ன பேச முடியும்? துஷ்டப்பய அது விட்டுடணும். புரியுதா? இந்த மாதிரி சாந்தோக்கியத்தில் 8-12-3 ஸ்வேன ரூபேன அப்படின்றது வேர்டு இருக்கு.
இப்போ வாசுஜி வந்து என்கிட்ட கேட்டார், ஸ்வேன ரூபேனை பற்றி சொல்கிறீங்களா, அபினிஷ் பத்தியத்தை சொல்கிறீங்களா, எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பூர்வபக்ஷி எந்த இடத்துல வரான் அப்படின்னு கேட்டார். இதுதான் வகுப்பு. புரியுதா? இந்த அபினிஷ்பத்தியத்தே விஷயத்தை தான் இங்கே வந்து எடுத்துக்கிறோம் இப்போ. புரியுதா? ஏன்னா அபினிஷ்பத்தியத்தை ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த டைம். ஓகே, தன்னிடத்தில் தானாக அவன் ஆனந்தமாக இருப்பான். ஓகே, இதில் என்ன முரண்பாடு அப்படின்னா, ஸ்வேன ரூபேன ஒரிஜினல் நேச்சருக்கு அது வந்து அபினிஷ்பத்தியத்தேன்னு இருக்க, அதனுடைய ரியல் மீனிங் என்னென்னா பிகம்மிங். அதனுடைய வர்பு பிகம்மிங் இனிமே வரும். ஓகே, நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இருக்கோம், இந்த கிளாஸ்லாம் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கான்டம்ப்ளேட் பண்ணி ஒரு நாள் என்னாகும், வராமல் கூட போயிடும். நான் தான் அன்லக்கி ஃபெலோ வச்சேன். இதுவரை எனக்கு வராது ஜி, அவளுக்கு வேணால் வரும், எனக்கு வராது. ஞானத்தில் கூட கம்பேரிசன். இப்போ ஞானத்தில் கம்பேரிசன் எப்படி பண்ணுறான்னு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஃபில்டர் இடியட் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். என்ன மூடகா சம்மூடகா அப்படின்றார். பா என்ன ஆத்து, அவன் கேட்குறதுக்கெல்லாம் சேர்த்து நடுவில் இந்த மாதிரி அடிச்சு விடுவார் போல இருக்கு. அவனுக்கு இருந்த வேகத்தில் இதெல்லாம் தெரியாது. புரியுதா? அதனால் இதெல்லாம் வந்து ஸ்வேன ரூபேன அது ஒரிஜினல் நேச்சரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸ்வரூபம்ன்றது ஒரு இதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த அபினிஷ்பத்தியத்தே இருக்குல்ல, அது வர்பு. ஓகே, அந்த வர்பு என்ன பண்ணுறது, பிகம்மிங். உன்னுடைய ஸ்வேன ரூபேன இருக்க நேச்சர் இருக்க, இயற்கையான ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் பிகம்மிங். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பேசுங்க. இன்றைக்கி இருக்க ஸ்டேட்டஸில் என்னுடைய ப்ராப்ளம் சத்தியமாக இருக்குது. புரியுதா? எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ பணத்தில் பிரச்சனை இருக்குது, உறவில் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. காலையில் எழுந்தால் பிரச்சனையோ தான் எழுந்துக்கிறேன், தூங்கும்போது எப்படி பிரச்சனையில தான் போய் தூங்குறேன் நான். புரியுதா? நடுவில் ட்ரீம் எப்படி, அதுவும் திரிகால சத்தியம் அப்படி சொன்னல, இவளுக்கு பிரச்சனையே சத்தியம். புரியுதா? அப்போ வந்து சத்தியம். அப்போ இந்த வர்பு ரொம்ப அழகாக இருக்குது. அபினிஷ்பத்தியது. இப்போ பிரச்சனையாக இருக்கேன், இப்போ துன்பத்தில் இருக்கேன், இப்போ சம்சாரத்தில் இருக்கேன். இனி ஒரு காலத்தில், ஏதோ ஒரு காலத்தில் குருவருள் திருவருள் நம்மளுக்கு கூடி வரும்போது ஒரு நாள் பாருங்கள், நானும் சுகபிரம்மன் மாதிரி அப்படியே ஆனந்தமாக, நீங்கள் சொல்கிறீங்களே ஓ அப்படி ஒரு ஆனந்தமாக பாடிட்டு போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? அப்போது இதெல்லாம் வந்து பிகம்மிங்ன்றது நிலை பெறுகிறான் அப்படி சொல்கிறது பொருந்தாது. புரியுதா? ஐக்கியமாகிறதுன்றது பொருந்தாது. ஓகே, ஸோ இந்த யூரோப்பியன் இருக்கான இங்கிலீஷ்காரன், அவன் என்ன பண்ணிட்டான் வந்து, இங்கே சுவாமிஜி கூட சொன்னார், ராத்திரியில் வந்து எப்படி பகல் வரும், அதுக்கு என்ன வேர்டு சொன்னார், தமஸ் பரம், தமசப்பரம் மாற்றி சொல்லக்கூடாது, தமசப்பரம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டே அப்படி தான் வச்சுருக்கிறது, தமசப்பரம். அப்படிதான் நல்ல இருட்டில் நடு ராத்திரியில் அதுவும் கருப்பாக இருக்கிற ஆளை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சான் பிள்ளையார் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணிட்டான்னா, நடு ராத்திரி நமக்கு பகல் பிறக்கிறது. புரியுதா? இது அபிஸ்து பட்டாசு வேற வெடிக்கும். புரியுதா? அதுவும் தூங்காமல் இந்த மாதிரி இடியேட்டை வந்து பூஸ்ட் பண்ணி நான் முட்டாள் அப்படின்னு காட்டுறது உலகத்தில் வேறு எவனும் இருக்க மாட்டான். பக்கத்து தெருவில் வெடிப்பான், எடுத்து தெருவில் இருப்பான். புரியுதா? பட்டாசு வெடிப்பாங்க. புரியுதா? வெடிச்சு எதுவும் ஹாப்பி நியூ இயர் நடுராத்திரி. இந்த தடவை ஹாப்பி நியூ இயருக்கு உஜ்ஜயினி போயிட்டேன் நான். புரியுதா? சிவராத்திரி, மகாசிவராத்திரி. ஓகே, ஸோ அந்த 12 வந்துட்டுன்னா மகாசிவராத்திரி பிறந்துடும். அவன் உபவாசம் இருக்கானா இந்த 12லேருந்து அடுத்த ராத்திரி 12 வரைக்கும். எப்படி? அதனால் வந்து அந்த பரோட்டா, அந்த இது ஊத்தப்பம் எல்லாம் வாங்கி 11:30க்கே சாப்பிட்டுட்டான். 12லேருந்து விரதம், மகாவிரதம். புரியுதா? எங்கே? உஜ்ஜயினில், காலம் பிறந்த இடத்துலையே. திருத்துறது கஷ்டம்தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன்.
அதனால தான் 12 சங்கல்பம் தள்ளி விஸ்வகுரு பாரதம் போட்டிருக்கு. புரியுறதில்ல இப்போ? அப்போது பகலில் வந்து ராத்திரி எப்படி ராத்திரியில் பகல் எப்படி பிறக்கும் புரியுதா? ஆனால் நம்ம சட்ட ரீதியாகவே இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் எப்போ டே பிறக்கிறதுன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம குழந்தைங்கள காசு கொடுத்து நல்ல பெரிய ஸ்கூலில் கொடுத்து அதை வந்து முட்டாளாக்குறது, அதை போல் பேரண்ட்ஸு இருக்காங்களே அவங்கள நம்ம கொண்டாடணும், கோயில் வச்சு கொண்டாடணும். புரியுதா? ஏதோ ஒரு இப்போ இருக்கிற படிப்புக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்த கூட போகிறோம். புரியுதா? காசு வேஸ்ட் பண்ணுவானா, காசெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவன் பெரியவனானா புத்தி ஆகும். அப்போ அவனுக்கு காசு கொடுத்தா போகிறோம். புரியுதா? இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தா போகிறோம். ஏன்னா தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டுருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நீ வந்து உன் பிள்ளைக்கே நீ வந்து சத்துருவா ஆகிடக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி பண்ணிடாத. ஏன்னா அவன் வந்து ராத்திரி இல்லை பகல் பிறக்கிறதுன்னு இருக்க அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறான். புரியுதா? நீங்கள் அந்த ஸ்கூலில் பிரின்ஸு இந்த கரஸ்பாண்டண்ட்டா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்கள் பர்சனலாக இன்னோசென்ட்டாக கேளுங்க. எப்போ டே பிறக்கும் சார் அப்படின்னு கேளுங்க. முதல்ல ஒன்று ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பார்ப்பான். இவ்வளோ இன்னோசென்ட்டாக ஒரு இக்னரண்ட்டாக இப்போ பேரண்ட்டுக்கு இப்போ பையனை எப்படி சேர்த்துக்கிறதுன்னு இப்படிதான் இருந்தாலும் காசு வரத்துக்காக சொல்லுவான் ராத்திரி பகல் பிறக்கிறது அப்படின்னு. இப்போ புரியுறதில்ல? நான் சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யா கேட்டு இப்போ இத்தனை கிளாஸு போட்டு சொல்கிறமே, நீ உன்னுடைய சம்சாரன்றது வெறுமனை இருக்கிறது தான், மிஸ்கன்செப்ஷன் தான் அப்படின்னு எத்தனை கிளாஸ் போட்டு சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து புத்தியில் எப்படி கன்விக்ஷன் இருக்குது? ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது. அகம் ஸ்தூல சரீராகா, அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய உறவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதை வந்து புத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த புத்தியில் இருக்கிற கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்கிறதுக்கு பேர் மோட்சம். என்னுடைய பழைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது பேர் மோட்சம். புரியுதா? இதான் பாடம். புரியுதா? இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அபினிஷ்பத்தியத்தை, அந்த அபினிஷ்பத்தியத்தை இருக்க அந்த சொல்லு முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த நம்ம ஸ்வரூபத்தை அடைதல், அதுவில் அடைதல் வேற போட்டிருக்குமா, இன்னும் கஷ்டம். அப்போ அபினிஷ்பத்தி என்ற சொல்லு கூடாது. அபினிஷ்பத்தினா ஸ்வரூபம் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே பாரு அவன் என்ன சொல்கிறான், நியாயமாக தான் சொல்கிறான். ஸ்வரூபம் சொன்னீன்னா அபினிஷ்பத்தின்னு சொல்லாத. அபினிஷ்பத்தின்னு சொன்னீன்னா ஸ்வரூபம் சொல்லாது. ஸ்வேனஸ்வரூபம் சொல்லியிருக்க இல்லையா, ஒரிஜினல் உன்னுடைய பிரம்மஸ்வரூபம், ஜீவாவோட ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம், அது வந்து அபினிஷ்பத்தியதே ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் அப்படின்றத ஸ்வரூபம் சொன்னீங்கன்னா அபினிஷ்பத்தி வராது. அபினிஷ்பத்தி சொன்னால் ஸ்வரூபம் சொல்ல முடியாது. கரெக்டாக தானே இருக்கிறது? அப்போது இதை வந்து தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஸ்வரூபம் அபினிஷ்பத்தி ரெண்டும் ஒன்றா சேராது. அதற்கான ஸ்வரூபம் பிரைமரி மீனிங், அபினிஷ்பத்தி ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் வந்து பிகமிங். therefore ஒரிஜினல் நேச்சர் ஒன்லி பிரைமரி மீனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூர்வபக்ஷம் சித்தாந்தி நீ சொல்கிறது வந்து பொருந்தவே பொருந்தாது, ஃபிகரேட்டிவாக பொருந்தாது. அதாவது ஸ்வரூபமே பிரைமரி மீனிங். கரெக்டாக சொல்கிறான். ஸ்வரூபமே பிரைமரி மீனிங், அபினிஷ்பத்தின்றது பிகமிங். போய் அதை வந்து திருப்பி போட்டு படித்து பாரு. நான் தான் சொல்கிறேனே, இந்த பூர்வபக்ஷி சொல்கிறான், அதை திருப்பி போட்டு படித்து பாரு, அப்போ முக்தி கிடைக்கும் உனக்கு. ஓகே, முக்தி அடைந்தவன் போல் இப்போ தெரியறது வேறு எதையோ பண்ணி இன் ஃப்யூச்சரில் நான் முக்த புருஷனாக இருப்பேன். இது வந்து நமக்கு வந்து புத்தியில் ஒரு ப்ளீஸிங்காக இருக்குது. இது இப்போ கஷ்டப்படுறேன், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது, ஸோ மெனி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது, அதனால் இப்போல்லாம் முடியாது. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, அதை வந்து அப்புறம் ஓகே வேறு டயத்தில் வேணால் ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், அபினிஷ்பத்தி பிரைமரி மீனிங் ஸ்வேன ரூபேன ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படி சொல்லிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். சங்கரா ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்,
நீயும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களை நம்பி ஒரு 10 பேர் வந்துட்டா அவனுக்கு இதெல்லாம் சொல்கிறதா? எங்கள் ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியாதா? உனக்கா தெரியும்? நீ சின்ன பையன், அப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்க பையன், ஜாலியாக இருக்கிற பாலா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த பூர்வ பக்ஷி கேட்குறான். அதுக்கு சங்கராச்சாரியார், வியாசாச்சாரியார் என்ன சொல்ல போகிறாரு? அடுத்த 10 நிமிஷம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.